பாண்டியாவின் ட்ரேடுக்காக சிஎஸ்கே கிட்ட பாண்டியாவே 2 முறை இப்போ நேரடியாக பேச்சுவார்த்தையை வந்து நடத்தியிருக்காரு. நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை பண்ணுற விதமாக பிளேயிங் 11ல் இருந்த 2 முக்கியமான வீரர்களை மும்பை டீமுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க. அந்த 2 முக்கியமான வீரர்கள் யார், பேச்சுவார்த்தையில் என்னென்ன நம்ம பாண்டியா சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே கிட்ட இருந்து எப்போ எதிர்பார்க்கலாம், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், அதிக தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இவங்க 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே இப்போ ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் என்ன, மறுபடியும் நம்ம சிஎஸ்கே உங்களுக்காக ஆக்ஷனுக்கு போவாங்களா, சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், நான் லைக் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே அதிக தொகைக்கு இவங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய்க்கு நம்ம சிஎஸ்கே இந்த 2 பிளேயர்ஸை தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனுக்காக நம்ம சிஎஸ்கே இவங்க 2 பேரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதிக தொகைக்கு நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆக்ஷனுக்காக நம்ம சிஎஸ்கே இவங்களுக்காக போக போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் ஒரு குறைவான ப்ரைஸில் இவங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு மிச்ச பைசாவை வச்சு ஒரு மிகப்பெரிய பிளேயர்ஸ்க்காக ஆக்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிற பிளானில் நம்ம சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 2 பேரையும் நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மாவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிரசாந்த் வீரை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே இவங்க 2 பேரையும் எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கேவின் எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்து நம்ம பாண்டியாவை பார்த்துருவோம். சிஎஸ்கே டீமுக்கிட்ட நேரடியாக 2 முறை இவரே வந்து பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. நம்ம சிஎஸ்கே டீமில் ஆடுறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கேவில் வந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான பேச்சுவார்த்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக பாண்டியா வந்து முடிச்சிருக்காரு. நம்ம சிஎஸ்கேயும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் மாத்ரே, டூபே இவங்களை வந்து மும்பை கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா டூபே, அது மட்டும் இல்லாமல் அன்சுல் கம்போஜி இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த ட்ரேடை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து நடக்க போகுது. பாண்டியாவை சிஎஸ்கே எடுத்துகிட்டு அன்சுல் கம்போஜி, அது மட்டும் இல்லாமல் டூபே மும்பைக்காக ஆட போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இவங்க 2 பேருமே மும்பைக்கு போனால் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். மிடில் ஆர்டரில் டூபே பார்த்துப்பாரு, அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவரில் அன்சுல் கம்போஜி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை மும்பையால் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரேட் வந்து நடக்க போகுது. பாண்டியா சென்னைக்கு வந்தால் பேட்டிங், அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங், மிடில் ஆர்டர், பவுலிங் அப்படின்னு எங்கே வேணாலும் சம்பவத்தை வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு கேப்டன் ரோலும் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சிஎஸ்கே என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாண்டியா சென்னைக்கு வந்தால் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும், இந்த ட்ரேட் ஆஃபர் எப்படி இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.